தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பள்ளி மாணவனை அரசு பேருந்து நடத்துனர் தகாத வார்த்தைகளால் திட்டி அரைந்து கீழே தள்ளிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் சித்தேஷ்குமாரும் மகள் தியாஸ்ரீயும் பள்ளி முடிந்து அடைக்கலப்பட்டணத்தில் இருந்து ஊருக்கு வந்தனர். இருவரையும் நடத்துனர் முருகன் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிவகாமிபுரம் வந்த பிறகும் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதுடன் மாணவரை நடத்துனர் அரைந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்தேஷ்குமார் தனது தந்தையுடன் பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். பிள்ளைங்க ரெண்டும் அடைக்கலப்பட்டணம் பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளியில் 11-12 படிச்சுட்டு இருக்காங்க. 7:15 வந்து பஸ்ஸு வராமல் இருந்து 7:45 வரை நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி நோக்கி வந்திருக்கு. அந்த பஸ்ஸு கண்டக்டரும் டிரைவரும் அடைக்கலப்பட்டணம் பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டாமல் ஒரு 100-150 அடி தாண்டி தள்ளி போய் நிப்பாட்டிருக்காங்க. பிள்ளைங்க சரி நேராகுதுன்னு சொல்லி பஸ்ஸில் ஓடி போய் 2 பிள்ளைங்களும் ஏறி இருக்குது. ஏறின இடத்துல பொட்டை பிள்ளையையும் பையனையும் பஸ் நடத்துனர் வந்து தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு. இந்த வாக்குவாதம் அடைக்கலப்பட்டணத்துலேருந்து சிவகாமிபுரம் வர தண்ணி நடந்திருக்கு. பஸ் வந்து சிவகாமிபுரம் விளக்குலேருந்து ஒரு 300 அடி டிஸ்டன்ஸில் அது நல்ல இருட்டு குகை மழை நேரம். இந்த நேரத்தில் என் பொண்ணையும் பையனையும் கீழே இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு செவுட்டில் ஒரு அடிச்சுட்டு தள்ளியிருக்கான். தள்ளிட்டு அதுக்கடுத்துல தகாத வார்த்தையில் பேசியிருக்கான். அதுக்கடுத்து பஸ்ஸுக்காரர் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் ஒரு 100 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் வரைக்கும் தள்ளி போய் நின்னார். நானும் வேறு வழி இல்லாமல் ஏறி போய் நின்னோம். ஏறி போய் உட்கார்ந்த பிறகு அடுத்து கொஞ்சம் நேரமாக எங்களை வயதிட்டு இருந்தார். என் தங்கச்சை பார்த்து கொஞ்சம் வாங்கினார். அடுத்து என்னை பார்த்து கொஞ்சம் கெட்டாய் பேசி வாங்கினார். அதுக்கடுத்து எங்கள் ஊர் ஸ்டாப் வரையும் நிற்க மாட்டேன், நீ ஒன்றெல்லாம் இங்கே யாரை சொன்னா அப்படி சொல்லிட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டு செவுட்டில் ஒன்று அடிச்சிட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.